ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் மணி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 24 வயதுதான் ஆகிறது. ஆனால் அவனது மனமோ எப்போதும் அமைதியின்றி எண்ணங்களால் நிரம்பியிருந்தது. கடந்த காலத்தை பற்றிய துயரங்களும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் அவனது மனதை ஒரு புயல் போல அலைக்கழித்தன. அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை, சிரிக்க கூட மறந்துவிட்டான். ஒரு நாள் தொலைவில் உள்ள மலை கிராமம் ஒன்றை பற்றி கேள்விப்பட்டான். அங்கே நகரத்தின் புகழ்பெற்ற உளவியல் அறிஞராக இருந்த ஒரு ஞானி வாழ்வதாக மக்கள் கூறினர். அவர் தனது பரபரப்பான வாழ்க்கையை விட்டுவிட்டு இயற்கையோடு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகவும் சில சமயங்களில் வருபவர்களுக்கு அறிவுரை வழங்குவதாகவும் மணி அறிந்தான். இந்த ஞானியால் தனக்கு அமைதி கிடைக்கக்கூடும் என்ற நம்பிக்கையுடன் நீண்ட பயணத்திற்கு பிறகு அந்த கிராமத்தை அடைந்தான். பசுமை நிறைந்த ஒரு சிறிய வீட்டின் முகப்பில் அந்த முதியவர் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தார். மணி அவரிடம் மெதுவாக, தாத்தா, என் மனம் மிகவும் அமைதியற்று இருக்கிறது. எண்ணங்கள் என்னை சோர்வடைய செய்கின்றன. எனக்கு மன அமைதி வேண்டும். நீங்கள் உதவ முடியுமா என்று கேட்டான். ஞானி மெதுவாக கண்களை திறந்து புன்னகைத்து, நீ அமைதியை தேடுகிறாயா? அப்படியானால் என்னுடன் வா. உனக்கு ஒரு சிறிய வேலையை கொடுக்கிறேன்.